டவுன் சவுத் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இந்த பிரச்சாரத்துக்கோ எலெக்ஷன் அந்த மாதிரி டூரு அல்லது இவர் கணவரோட சேர்ந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறதுனாலும் பயங்கர குஷி ஆகிடுவாங்க. ஏன்னா நிறைய கோயில்கள் அங்கே இருக்கும். ரைட் ஃப்ரம் தென்காசி அதுலேருந்து கன்னியாகுமரி. அந்த பகவதி அம்மன் பற்றி அவங்க வர்ணிக்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி சின்ன அழகு தெய்வம், அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். அந்த மூக்குத்தி இருக்கும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும் போதே அப்படி ரசித்து அப்படி சொல்லுவாங்க. பகவதி அம்மனில் ஆரம்பிச்சு அந்த பக்கம் சுசீந்திரம், தானுமாலையன் சுவாமி, திருச்செந்தூர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் இந்த முருகன் கோயிலில் வந்து அவங்க வந்து போகாமே வர மாட்டாங்க. குறிப்பாக இந்த கொடைக்கானலில் அந்த குறிஞ்சி அவர் அந்த கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எல்லா தெய்வங்களுமே அவங்களுக்கு பிடிக்கும். எல்லா கோயில்களுக்குமே போவாங்க. இந்த கோயில் தான், இந்த அம்மன் தான், இந்த ஆஞ்சநேயர் தான் அப்படிலாம் இல்லை, எல்லா கோயில்களுக்கும் போவாங்க. அவங்க ஊரே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவெண்காடு வந்து புதன் ஸ்தலம் இருக்க ஊர். அந்த ஸ்வேதாரண்யேஸ்வரர் அப்படிங்கிற அந்த இன்னொரு காசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வந்து பழம்பெருமை மிக்க ஒரு ஊர், ரொம்ப தொன்மையான ஒரு ஊர். படித்ததே அந்த ஸ்கூலில் தான், ஸ்வேதாரண்யேஸ்வரர் அந்த ஆரம்ப பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்தில் தான் அவங்களே படித்தாங்க. டெய்லி ஸ்கூலுக்கு வந்தால் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரணும் இவங்க டெய்லி. அந்த மாதிரி தான் அவங்க பழகியிருக்காங்க. அதனால அந்த கோயிலுங்கிறது அவங்க ஒரு நாளுடைய ஒரு பழக்க வழக்கமாக அவங்களுக்கு மாறிடுச்சு.